இங்கே எல்லாரும் நல்லவங்க தான். எது வரைக்கும்னா அவங்கள நம்ம தாண்டி போகாத வரைக்கும். நம்ம நல்லா இருக்கணும்னு ஜென்யூனாக நினைப்பாங்க. ஆனாலும் கூட அவங்கள விட ஒரே ஒரு படி கூட நல்லா இருக்கணும்னா இங்கே யாருக்கும் பிடிக்காது. எல்லாத்துக்கும் ஓகே சொல்லிக்கிட்டு எல்லாத்துக்கும் தலையாட்டிக்கிட்டே இருக்கிற வரைக்கும் இங்கே எல்லாமே நல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் ஒரே ஒரு முறை ஒரு நோ, இது எனக்கு வேண்டான்னு டிஸ்அக்ரி பண்ணி பாருங்கள். சுற்றி யாருமே இருக்க மாட்டாங்க. ஆக்சுவலாக தனியாக இருக்கிறது கஷ்டம்தான். ஆனாலும் கூட எனக்காக நீ மாற்றிக்கோணும் அட்ஜஸ்ட்மெண்ட்டுங்கிற பேரில் நம்மளோட ஃபீலிங்ஸ், அழுக, ஆசை, தேவை இதை எதையுமே புரிஞ்சிக்காமல் சுயமரியாதையை கூட காயப்படுத்திட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோன்னு சொல்கிற சோ கால்டு மனிதர்கள் கூட இருக்கிறத விட தனியாக இருக்கிறது கஷ்டமா என்ன? ஜஸ்ட் திங்க் அபவுட் இட் கைஸ். உன்னோட பேச்சால் அடுத்தவங்களை ஹர்ட் பண்ணிடாத, உன்னோட ஆக்ஷனால் மற்றவங்கள ஹர்ட் பண்ணிடாதுன்னு சொல்லி கொடுத்த பேரண்ட்ஸ், மற்றவங்களுக்காக உன்னை நீ காயப்படுத்திக்காத, மற்றவங்களோட ஆசைக்காக உன்னுடைய உலகத்தை சுருக்கிக்காதன்னு ஏன் சொல்லியே தரல? அட்லாஸ்ட் நமக்கு இருக்கிறதும் ஒரே ஒரு வாழ்க்கை தானே. அடுத்தவங்களோட எண்ணங்களும் ஆசைகளையும் மட்டுமே வச்சு நம்ம வாழ்க்கையை ஃபில் பண்ணிட முடியுமா? நமக்காக நம்ம பேசுகிறதும் நம்ம தேவைக்காக நம்ம போராடுறதும் சுயநலம் இல்லை. இட்ஸ் ஆல்சோ கால்ட் செல்ஃப் கேர். ஜஸ்ட் வாண்ட் டு ஷேர் மை தாட்ஸ். என்ன மாதிரி எத்தனை பேர் இருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். வீடியோ யாராவது ஒருத்தர் 2 பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டேக் கேர், ஸ்டே டியூன், பாய்.